காலங்காத்தால யாருடி அது? பாட்டி ஒரு கேஸு. கேஸா? ஓ, சிலிண்டர் போகிற தம்பியா? சரி, இறக்கி வைப்பா, நான் போய் காசு எடுத்துகிட்டு வரேன். கேஸ் இல்லை பாட்டி, கேஸு, போலீஸ் கேஸு. போலீஸா? யாரு? நான் தான். இங்கே பாரு ஸ்டாரு. ஆமாம், ஒரிஜினல் போலீஸ் தான். உங்கள் தெருவில் நைட்டு 11 மணிக்கு ஒரு மர்டர் நடந்திருக்கு. மாடு நடந்துச்சா சார்? ஒரு கிராமம்னா ஆடு மாடு நடக்கதான் சார் செய்யும். இது ஒரு கேஸா? மாடு இல்லை, மர்டர், கொலை நடந்திருக்கு. கொலையா? அப்புறம் கண்ணகி சிலையா? அதனமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மர்டர் சம்மந்தமா ஒரு சின்ன விசாரணை தான் அது. நைட்டு 11 மணிக்கு நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? நானா? இந்த நைட்டு 11 மணிக்கு டாக்டர் ஒருத்தர் பேசுவார்ல. கிளவி. இல்லை சார், அது முடிஞ்ச அப்புறம் இந்த பழைய பாட்டெலாம் போடுவியான், அதை கேட்டு படுத்திருந்தேன். வீட்டுக்கு உள்ளே கேட்கல, வீட்டுக்கு வெளியே. ஓ, வெளியவா? ஆமாம் சார், நைட்டு ஒரு 11:10 இருக்கும். கடமுடா கடமுடான்னு ஒரே சத்தம். கடமுடா கடமுடான்னு சத்தம். நான் பாத்ரூம் போகலான்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, தண்ணி வரல. நல்ல வேலை டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு. அது கிளவி. பாத்ரூம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாம். அப்போ அந்த கடமுடா கடமுடான்னு சத்தம் என் வயிற்றுலதே. கிளட்டு சிரிக்கி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பார்வதி சார். பார்வதி. சரி பாட்டி, நீங்கள் எதுவும் மறைக்கல நம்புகிறேன். ஐயோ, நீங்கள் தாராளமாக நம்பலாம் சார், என்கிட்ட ஒளி மறைவே இருக்காது. இங்கே பாருங்க, ஜாக்கெட் கூட போடல. திமிரு பிடிச்ச கேள்வியாக இருப்பா போல. சரி, இப்போ இந்த கொலையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுவா, இந்த முருகன் கோயில் பக்கத்தில் டீ கடை வச்சிருக்காருல பாஸ்கர். ஆமாம், அவன் தான் அக்யூஸ்டுன்னு சந்தேகமாக இருக்குது. அதான் இன்னைக்கு நைட்டு ஒரு 3 ஜீப்பு ஒரு 30 போலீஸ் இறக்கி அவனை விசாரிக்க போகிறோம். இந்த டீ கடை பாஸ்கர் தானே சார்? ஆமாம். என் பக்கத்து வீடு தான். நைட் 2 மணிக்கு ஒன்று இருக்க வெளியே வருவியா, நான் விசாரிச்சு சொல்கிறேன். இதுக்கு 3 ஜீப்பு 30 போலீஸு?